Dear students, நாம இந்த வகுப்புல கணினி பயன்பாடுகள் பாடத்திலிருந்து மூன்றாவது பாடமான தரவுத்தள மேலாண்மை அமைப்பு ஓர் அறிமுகம் அப்படிங்கிற பாடத்தை பத்தி பார்க்க போறோம். நாம சென்ற வகுப்புல தரவு என்றால் என்ன, தகவல் தரவுத்தளம் என்றால் என்ன அப்படிங்கறத பத்தி விரிவா பார்த்தோம். மேலும் டேபிள்ஸ், ரெக்கார்ட்ஸ், ஃபீல்ட்ஸ் ஆர் அட்ரிபியூட்ஸ் அப்படிங்கறத பத்தி எல்லாம் நம்ம விரிவா பார்த்திருக்கோம். தரவுத்தள மேலாண்மை அமைப்பு என்றால் என்ன, தரவுத்தள மேலாண்மை அமைப்பினுடைய தேவைகள், தரவுத்தள மேலாண்மை அமைப்பின் பண்புகள், ஃபைல் சிஸ்டத்தோட டிராபேக்ஸ், இதையெல்லாம் பத்தி பார்த்தோம். ACID ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது அட்டாமிசிட்டி, கன்சிஸ்டன்சி, ஐசோலேஷன், டியூரபிலிட்டி, இந்த பண்புகளை பத்தியும் நாம சென்ற வகுப்புல பார்த்திருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ், நாம இந்த கிளாஸ்ல பல்வேறு வகையான தரவுத்தள மாதிரிகள் பற்றி விரிவா பார்க்கலாம். அதாவது படிநிலை தரவுத்தள மாதிரி, வலையமைப்பு தரவுத்தள மாதிரி, உறவு நிலை தரவுத்தள மாதிரி, பொருள் நோக்கு தரவுத்தள மாதிரிகளை பற்றியும் அதனுடைய நன்மைகள் குறைபாடுகள் பற்றியும் பார்க்கலாம். அடுத்ததா RDBMS கான்செப்ட், தரவுத்தள மேலாண்மை அமைப்பு கருத்துரு. அடுத்து பல்வேறு வகையான கீஸ், திறவுகோள்கள், அதாவது பிரைமரி கீ, ஃபாரின் கீ, கேண்டிடேட் கீ, சூப்பர் கீ, இதையெல்லாம் பத்தி பார்க்கலாம். மேலும் ER மாடல்ஸ், என்டிட்டினா என்ன, டைப்ஸ் ஆஃப் என்டிட்டிஸ், அட்ரிபியூட்ஸ், டைப்ஸ் ஆஃப் அட்ரிபியூட்ஸ், என்டிட்டிஸ்க்கு இடையே உள்ள ரிலேஷன்ஷிப், டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப், இதையெல்லாம் பத்தி நம்ம அந்த கிளாஸ்ல பார்க்கலாம். வாங்க. தரவுத்தள மாதிரிகள். ஒரு தரவுத்தளத்தின் மாதிரியானது தரவுத்தளத்தின் தருக்க அமைப்பை பற்றி வரையறுக்க பயன்படுகிறது. அதாவது ஒரு டேட்டாபேஸோட லாஜிக்கல் ஸ்ட்ரக்சரை டிஃபைன் பண்றதுக்கு டேட்டா மாடல்ஸ் ஆனது பயன்படுத்தப்படுகிறது. தரவுத்தள மாதிரியானது தரவுத்தளத்தில் தரவுகள் எவ்வாறு ஒன்றுடன் ஒன்று இணைக்கப்பட்டுள்ளன என்பதை பற்றி விவரிக்கவும் உதவுகிறது. மேலும் தரவுகள் எவ்வாறு செயலாக்கப்படுகின்றன, அதாவது ஒரு தரவுத்தளத்துல சேமித்து வைக்கப்பட்டுள்ள தரவுகள் எவ்வாறு செயல்படுத்தப்படுகின்றன, அது எப்படி ப்ராசஸ் ஆகுது அப்படிங்கிற மெத்தட்ஸையும், செயல்படுத்தப்பட்ட தரவுகள் எவ்வாறு சேமிக்கப்படுகின்றன என்பதை பற்றியும் விவரிக்கவும் உதவுகிறது. முதல் தரவுத்தள மாதிரியானது பிளாட் ஃபைல் டேட்டாபேஸ். இதுல தரவுத்தளத்துல உள்ள அனைத்து தரவுகளுமே ஒரே அட்டவணையில் சேமித்து வைக்கப்பட்டிருக்கும். நம்முடைய பாடத்துல நமக்கு 4 விதமான தரவுத்தள மாதிரிகளை பத்தி கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஹைரார்கிக்கல் டேட்டாபேஸ், படிநிலை தரவுத்தள மாதிரி. செகண்ட் ஒன் நெட்வொர்க் மாடல் டேட்டாபேஸ், வலையமைப்பு தரவுத்தள மாதிரி. தேர்ட் ஒன் இஸ் ரிலேஷனல் டேட்டாபேஸ், உறவு நிலை தரவுத்தள மாதிரி. Fourth one is object oriented database, பொருள் சார்ந்த தரவுத்தள மாதிரி. இந்த 4 தரவுத்தள மாதிரிகளை பத்தியும் நாம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். படிநிலை தரவுத்தள மாதிரி, ஹைரார்கிக்கல் டேட்டாபேஸ். முதல் படிநிலை தரவுத்தள மாதிரியானது IBM நிறுவனத்தால் 1960 உருவாக்கப்பட்ட IMS, இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது முதல் படிநிலை தரவுத்தள மாதிரியாகும். IMS அப்படிங்கிறத உருவாக்குனவர் கார்டு அப்படிங்கிறவர் IMS அப்படிங்கிற படிநிலை தரவுத்தளத்தை IBM நிறுவனத்துக்காக உருவாக்குனாரு. படிநிலை தரவுத்தளமானது மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ்ல அதிகமா பயன்படுத்தப்பட்டது. படிநிலை தரவுத்தளத்தில் பதிவுகள் மரக்கிளை போன்றதொரு அமைப்பில் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கும். அதாவது ட்ரீ ஸ்ட்ரக்சர் போல பதிவுகள் எல்லாம் ஆர்டர் ஆயிருக்கும். எக்ஸாம்பிளா ஒரு ட்ரீ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா ரூட், தென் பிரான்ச்சஸ், அதிலிருந்து சப் பிரான்ச்சஸ், அது போல பதிவுகளானது ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கும். பதிவுகளுக்கு இடையேயான உறவு பெற்றோர் குழந்தை உறவை போன்றிருக்கும். அதாவது பேரண்ட் சைல்ட் ரிலேஷன்ஷிப் போல அமைக்கப்பட்டிருக்கும். படிநிலை தரவுத்தளத்துல கீழ் நிலையில் உள்ள ஒரு பதிவு தனக்கு மேல் நிலையில் உள்ள ஒரு பதிவுடன் மட்டுமே தொடர்பு கொண்டிருக்கும். அதாவது
ஒரு சைல்டுக்கு கண்டிப்பா ஒரு பேரண்ட் தான் இருக்கணும். படிநிலை தரவுத்தளத்துல கலெக்ஷன் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் கால்ட் as ரெக்கார்ட் டைப். இது ரிலேஷனல் டேட்டாபேஸ்ல உள்ள டேபிளுக்கு ஈக்குவலா கன்சிடர் பண்ண முடியும். ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ரெக்கார்ட்ஸும் டேபிள்ல உள்ள ஒவ்வொரு ரோஸா கன்சிடர் பண்ணிக்கலாம். RDM மொபைல்ஸ் அப்படிங்கிறதும் ஹைராரிக்கல் டேட்டாபேஸ்க்கு ஒரு எடுத்துக்காட்டு. அடுத்து படிநிலை தரவுத்தள மாதிரியினுடைய நன்மைகள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லெஸ் ரிடண்டன்ட் டேட்டா, அதாவது ஒரே தரவு மீண்டும் மீண்டும் திரும்ப வருவது பெரும்பாலும் குறைக்கப்படும். ரிபிட்டன்சி இங்க ரொம்ப கம்மியா இருக்கும். டேட்டாவை ரிட்ரைவ் பண்றது ரொம்ப ஈஸி. மேலும் மிக வேகமாக நமக்கு தேவையான தரவினை அணுக முடியும். படிநிலை தரவுத்தளத்திலிருந்து நமக்கு தேவையான ஒரு பதிவையோ அல்லது தரவையோ வேகமாக பெற முடியும். படிநிலை தரவுத்தளத்துல தரவுகளானது லீனியர் டைப் டேட்டா ஸ்டோரேஜ் அப்படிங்கிற முறையில சேவ் ஆகுது. டேட்டா இன்டெகிரிட்டி, அடுத்து சேமிக்கப்பட்டுள்ள தரவுகளுக்கு செக்யூரிட்டி, இது எல்லாமே ஹைரார்க்கிக்கல் டேட்டாபேஸோட அட்வான்டேஜஸ். அடுத்து ஹைரார்க்கிக்கல் டேட்டாபேஸோட குறைபாடுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஹைரார்க்கிக்கல் டேட்டாபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்றது காம்ப்ளெக்ஸா இருக்கும். கீழ் நிலையில் உள்ள தகவல்களை தேடும் பொழுது டேட்டாபேஸ் ஆனது ரொம்ப ஸ்லோவா நமக்கு ரிப்ளை பண்ணும். ஹைரார்க்கிக்கல் டேட்டாபேஸ்ல ஒரு டேட்டாவையோ அல்லது ஒரு ரெக்கார்டையோ தேடி எடுக்கணும்னா அந்த பதிவை கண்டுபிடிக்கும் வரை டேட்டாபேஸை மேலிருந்து கீழாக முழுவதும் இயக்க வேண்டும். அதாவது அந்த ஹைரார்க்கிக்கல் டேட்டாபேஸ் ஃபுல்லாவே நம்ம அந்த தேவையான பதிவை தேட வேண்டி இருக்கும். இதனுடைய டிராபேக் வந்து நம்ம கேட்கிற queries-ஐ மிக மெதுவாக இயங்க செய்யும். அதாவது நம்ம கேட்ட வினவலுக்கான விடையானது நமக்கு கிடைப்பதற்கு டைம் ஆகும். ஹைரார்க்கிக்கல் டேட்டாபேஸ் ஆனது மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப்பை ஆதரிக்காது. இங்க ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப் தான் இங்க சப்போர்ட் பண்ணும். ஹைரார்க்கிக்கல் டேட்டாபேஸோட ஃபிளெக்சிபிலிட்டி ரொம்ப குறைவா இருக்கும். சைல்ட் லெவல்ல ஒரு புது ரெக்கார்டை இன்சர்ட் பண்ணணும்னா நமக்கு ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கும். அடுத்து ஹைரார்க்கிக்கல் டேட்டாபேஸ் மாடலோட எக்ஸாம்பிள் பார்க்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு உள்ள பிக்சர்ஸ் வந்து படிநிலை தரவுத்தளத்தினுடைய மாதிரியை வெளிப்படுத்துகிறது. அதாவது ஒரு ட்ரீயோட ஸ்ட்ரக்சர்ல ரெக்கார்ட்ஸ் எல்லாம் டிஸ்ப்ளே ஆகும். ரூட்டுக்கு அடுத்து உள்ளது லெவல் 1 சைல்டு, லெவல் 1 சைல்டு அதுக்கு அடுத்து உள்ளது லெவல் 2 சைல்டு. ஸோ இதை பார்க்குறப்ப ஒரு ட்ரீ ஸ்ட்ரக்சர்ல ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ஆர்டர் ஆகிருக்கும். ஒரு காலேஜோட டேட்டாபேஸை ஹைரார்க்கிக்கல் டேட்டாபேஸ் மாடல்ல கிரியேட் பண்றப்ப காலேஜ் அப்படிங்கறது ரூட்டா கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு காலேஜ்ல என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்கு, தென் அந்த காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதை 2 டேபிள் கிரியேட் பண்ண முடியும். டிபார்ட்மெண்ட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா டிபார்ட்மெண்ட்ல என்னென்ன கோர்சஸ் இருக்கு, டீச்சர்ஸ் எவ்வளவு பேர் ஒர்க் பண்றாங்க, டீச்சர்ஸோட டீடைல்ஸ், தென் அந்த டிபார்ட்மெண்ட்ல எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க அந்த ஸ்டூடெண்டோட டீடைல்ஸ். கோர்ஸ் அப்படிங்கறத பேரண்டா கன்சிடர் பண்ணோம்னா அந்த கோர்ஸ்ல தியரி, லேப் அப்படின்னு அதை ஸ்ப்ளிட் பண்ண முடியும். ஸோ இந்த வியூவை பார்க்குறப்ப ஒரு ட்ரீ ஸ்ட்ரக்சரா கிரியேட் ஆகும். அடுத்ததா நம்ம பார்க்க போறது வலையமைப்பு தரவுத்தள மாதிரி, நெட்வொர்க் டேட்டாபேஸ் மாடல். வலையமைப்பு தரவுத்தள மாதிரியானது படிநிலை தரவுத்தள மாதிரியை போன்றே அமைக்கப்பட்டிருக்கும். 1960 ஹனிவெல் நிறுவனத்திற்காக சார்லஸ் பேட்ச்மேன் என்பவர் முதல் வலையமைப்பு தரவுத்தள மாதிரியான IDS இன்டகிரேட்டட் டேட்டா ஸ்டோர் என்ற முதல் வலையமைப்பு தரவுத்தள மாதிரியை உருவாக்கினார். வலையமைப்பு தரவுத்தளத்துல பெற்றோர் குழந்தை உறவு நிலைக்கு பதிலாக, அதாவது 1 to many ரிலேஷன்ஷிப்க்கு பதிலாக many to many ரிலேஷன்ஷிப் முறையில் பதிவுகளானது அமைக்கப்பட்டிருக்கும். வலையமைப்பு தரவுத்தளத்தில் ஒவ்வொரு பதிவும் ஒன்றுக்கு மேற்பட்ட பெற்றோர்களை கொண்டிருக்கும். many to many ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறப்ப கீழ் நிலையில் உள்ள ஒரு பதிவு
தனக்கு மேல் நிலையில் உள்ள எந்த ஒரு பதிவுடனும் அல்லது எத்தனை பதிவுகளுடன் வேண்டுமானாலும் தொடர்பு கொண்டிருக்கலாம். வலையமைப்பு தரவுத்தளத்துல சில்ட்ரன்ஸ மெம்பர்ஸ் அப்படின்னும் பேரண்ட ஆக்குபயர் அப்படின்னு சொல்ல முடியும். வலையமைப்பு தரவுத்தள மாதிரியை கோடாசில் டேட்டாபேஸ் டாஸ் குழுமமானது 1969 ஏற்றுக்கொண்டது. 1970 பல வலையமைப்பு தரவுத்தள அமைப்புகள் மெயின் ஃப்ரேம் மற்றும் மினி கம்ப்யூட்டர்ஸ்ல அதிகமா யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. மேலும் வலையமைப்பு தரவுத்தளத்திற்கு எடுத்துக்காட்டுகளாக இன்டகிரேட்டட் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், ராய்மா டேட்டாபேஸ் மேனேஜர், யூனிவேக், டிஎம்எஸ் 1100 இதையெல்லாம் வலையமைப்பு தரவுத்தளத்துக்கு எடுத்துக்காட்டா சொல்லலாம். அடுத்ததா வலையமைப்பு தரவுத்தள மாதிரியினுடைய அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்க்கலாம். நன்மைகள்ல கான்செப்டுவல் சிம்பிளிசிட்டி, படிநிலை மாதிரியை போலவே நெட்வொர்க் மாதிரியும் கருத்தியல் ரீதியாக எளிமையானது மற்றும் வடிவமைக்க எளிதானது. ஈஸ் ஆஃப் டேட்டா ஆக்சஸ், படிநிலை மாதிரியை விட தரகு அணுகல் எளிதானது மற்றும் நெகிழ்வானது. ஏன் அப்படின்னா இங்க பலவற்றுடன் பல உறவு நிலை முறையில் பதிவுகளானது அமைக்கப்பட்டிருக்கும் பொழுது நாம் தரவுகளை மிக வேகமாக அணுக முடியும். நமக்கு தேவையான தரவினை மிக எளிதாக தரவுத்தளத்திலிருந்து தேடி பெற முடியும். அடுத்ததா capability to handle more relationship types, பலவற்றுடன் பல உறவு நிலையில் பதிவுகளானது அமைக்கப்படும் பொழுது மேலும் அதிக உறவு வகைகளை அதில் கையாள முடியும். வலையமைப்பு தரவுத்தள மாதிரியில தரவினுடைய நம்பகத்தன்மை இன்டெகிரிட்டி அதிகமா இருக்கும். குறைபாடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா சிஸ்டம் காம்ப்ளெக்சிட்டி, வலையமைப்பு தரவுத்தளத்தில் உள்ள எல்லா பதிவுகளுமே பாயிண்டர்ஸ் யூஸ் பண்ணி மெயின்டைன் பண்றாங்க. எனவே முழு தரவுத்தள அமைப்பும் மிகவும் சிக்கலானது. காம்ப்ளெக்ஸ் டு ஹேண்டில், சுட்டுகளை பயன்படுத்தி பதிவுகள் பராமரிக்கப்படுவதால் பதிவுகளை கையாளுவதில் காம்ப்ளெக்சிட்டி இருக்கும். அதாவது பதிவுகளை கையாளும் பொழுது சிக்கற்பாடானது ஏற்படும். வலையமைப்பு தரவுத்தளத்திற்கு எடுத்துக்காட்டா இங்க 2 டேபிள் கொடுத்திருக்கோம். ஒரு டேபிள் ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ், இன்னொரு டேபிள் டீச்சர்ஸ் டீடைல்ஸ். இந்த 2 அட்டவணையில் உள்ள ஒவ்வொரு பதிவும் ஒன்றுக்கு மேற்பட்ட பதிவுகளுடன் தொடர்பு கொண்டிருக்கும். அதாவது இங்க மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப்ல பதிவுகளானது தொடர்பு படுத்தப்பட்டிருக்கும். உறவுநிலை தரவுத்தளம், ரிலேஷனல் டேட்டாபேஸ் மாடல். உறவுநிலை தரவுத்தளமானது ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய அட்டவணைகளின் தொகுப்பாகும். அதாவது கலெக்ஷன் ஆஃப் இன்டர் ரிலேட்டட் டேபிள்ஸ். ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய அட்டவணைகளை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்படும். தொடர்புடைய அட்டவணைகள் அப்படிங்கிறது 2 அட்டவணைகளுக்கு இடையே புலங்களானது, அதாவது ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட புலங்கள் அட்ரிபியூட்ஸ் பொதுவாக அமைந்து உறவு நிலையை ஏற்படுத்தும். 2 அட்டவணைகளுக்கு இடையே புலங்களானது ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட புலங்கள் பொதுவாக அமைந்து உறவு நிலையை உருவாக்கும். உறவு நிலை தரவுத்தள மாதிரியை கண்டறிந்தவர் E.F. கார்ட் அப்படிங்கிறவர் உறவுநிலை தரவுத்தள மாதிரியை கண்டறிந்தார். உறவு நிலை தரவுத்தளத்தில் தரவுகளானது உறவு நிலை அடிப்படையில் அட்டவணையில் சேமிக்கப்பட்டிருக்கும். எக்ஸாம்பிளா ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற டேபிள் எடுத்துக்கிட்டோம்னா ரோல் நம்பர், நேம், ஏஜ், டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ், போன் நம்பர், இது எல்லாமே அந்த அட்டவணையினுடைய பண்புக்கூறுகள். இது எல்லாமே அந்த ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஒரு பொருளோட ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதா இருக்கும். உறவுநிலை தரவுத்தளத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து தரவுகளுமே அட்டவணை வடிவில் மட்டுமே சேமிக்கப்படும். உறவுநிலை தரவுத்தளமானது தரவுகளை சேகரித்து செயல்படுத்துவதற்கு உலகம் முழுவதும் பெரும்பாலும் பயன்படுத்தக்கூடிய தரவுத்தள மாதிரியாகும். உறவுநிலை தரவுத்தளத்தினுடைய அட்வான்டேஜஸ் என்னென்ன, நன்மைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, SQL போன்ற உறவுநிலை தரவுத்தளங்கள்ல அட்டவணையை உருவாக்குவதற்கு பில்ட் இன் லாங்குவேஜஸ், அதாவது DDL டேட்டா டெஃபினேஷன் லாங்குவேஜ் போன்ற
ஒரு லாங்குவேஜை தன்னுள் கொண்டிருக்கும். இதனால் அட்டவணையை உருவாக்குவது எளிது. அடுத்த அட்வான்டேஜஸ் பிளெக்சிபிலிட்டி, அதாவது உறவுநிலை தரவு மாதிரியானது இயங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அதுல நாம ஒரு புது வரிசையையோ அதாவது பதிவையோ நெடுவரிசையையோ அல்லது ஒரு புது அட்டவணையையோ உள்ளிட முடியும். இதற்கு உறவுநிலை தரவுத்தளமானது நம்மை அனுமதிக்கும். உறவுநிலை தரவுத்தளத்துல டேட்டா ரிடண்டன்சி அல்லது டூப்ளிகேஷன் ஆஃப் டேட்டா ரொம்ப குறைவா இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, இப்ப கஸ்டமர்னு ஒரு டேபிள் இருக்கு அப்படின்னா அங்க கஸ்டமருடைய எல்லா டீடைல்ஸுமே சேவ் ஆகிருக்கும். ஆர்டர் அப்படிங்கிற டேபிள்ல கஸ்டமர் டீடைல்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா கஸ்டமர் டேபிள்ல உள்ள லிங்க் ஆர்டர் டேபிள்ல சேவ் பண்ணிக்கணும். ஸோ ரிப்பீட்டேஷன் ஆஃப் டேட்டா இங்க அவாய்ட் ஆயிடும். ஒரே டேட்டாவை மீண்டும் மீண்டும் நிறைய இடங்கள்ல சேவ் பண்ணி வைக்கக்கூடிய முறையை இது தவிர்க்கும். அடுத்து ஈஸ் ஆஃப் பேக்கப் அண்ட் டிசாஸ்டர் ரெக்கவரி. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நாம உறவுநிலை தரவுத்தளத்துல சேமித்து வைக்கப்பட்டுள்ள தகவல்களை எளிதாக திரும்ப பெற முடியும். சிம்பிள் மாடல் வடிவமைப்பதற்கு மிகவும் எளிதானது. காம்ப்ளெக்ஸான ஸ்ட்ரக்சரோ அல்லது தரவுகளை பெறுவதற்கு சிக்கலான வினவல்களோ தேவை இருக்காது. எளிய வினவல்கள் மூலம் நமக்கு தேவையான தரவுகளை வினவி பெற முடியும். உறவுநிலை தரவுத்தள மாதிரிக்கு எடுத்துக்காட்டா Oracle DB2, SQL சர்வர், MS Access போன்ற தரவுத்தளங்களை சொல்ல முடியும். உறவுநிலை தரவுத்தளத்தினுடைய டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தோம்னா, சில உறவுநிலை தரவுத்தளங்கள்ல புலத்தினுடைய நீளமானது குறிப்பிட்ட அளவிற்கு வரையறுக்கப்பட்டிருக்கும். ஃபீல்டோட லென்த். ஸோ அந்த லென்த்துக்கு அதிகமான எண்ணிக்கையுடைய உருக்களை நம்மால் அதில் சேமிக்க முடியாது. உறவுநிலை தரவுத்தளத்திற்கு இப்ப ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். இங்க 3 டேபிள்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ், செகண்ட் ஒன் இஸ் சப்ஜெக்ட் ஹேண்ட்லிங் ஃபீச்சர்ஸ், தேர்ட் ஒன் இஸ் ஸ்டூடெண்டோட மார்க்ஸ். ஸோ 3 அட்டவணைகளும் ஒன்றோடொன்று தொடர்பு படுத்தப்பட்டுள்ளது. ஃபர்ஸ்ட் டேபிள்ல உள்ள ரோல் நம்பர்ங்கிற காலம் தேர்ட் டேபிள்லயும் டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் டேபிள் லிங்க் ஆயிருக்கும். செகண்ட் டேபிள்ல உள்ள சப்ஜெக்ட் ஐடி அப்படிங்கிற ஃபீல்ட் ஆனது தேர்ட் டேபிள்லயும் டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ செகண்ட் அண்ட் தேர்ட் டேபிள் லிங்க் ஆயிருக்கு. இவ்வாறு அட்டவணைகளானது ஒன்றோடொன்று தொடர்பு படுத்தப்பட்டு உறவுநிலை தரவுத்தளமானது உருவாக்கப்படுகிறது. அடுத்து நம்ம பார்க்க போறது பொருள் சார்ந்த தரவுத்தள மாதிரி, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டேட்டாபேஸ். பொருள் சார்ந்த தரவுத்தள மாதிரியில தரவானது பொருள் வடிவில் சேமிக்கப்படும். அதாவது டேட்டாவானது ஆப்ஜெக்ட் வடிவில் சேமிக்கப்பட்டிருக்கும். பொருள் சார்ந்த தரவுத்தள மாதிரியில ஒரு பொருளானது பொருள் வடிவில் குறிப்பிடப்படும். ஒரு பொருளானது புலங்கள், பண்புக்கூறுகள், செயல்முறைகள் போன்றவற்றை தன்னுள் கொண்டிருக்கும். பொருள் சார்ந்த தரவுத்தள மாதிரியானது பொருள் நோக்கு நிரலாக்க மொழியையும் தரவுத்தளத்தினுடைய தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட தரவுத்தள மாதிரியாகும். பொருள் சார்ந்த தரவுத்தள மாதிரியை எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துறாங்கன்னு கேட்டீங்கன்னா, பொதுவா உயர் செயல்திறன் கணக்கீடுகள் மற்றும் வேகமான முடிவுகளை தரக்கூடிய பயன்பாடுகளில் பொதுவாக ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டேட்டா மாடலானது பயன்படுத்தப்படுகிறது. பொருள் நோக்கு தரவுத்தளத்தை பயன்படுத்தக்கூடிய சில பொதுவான பயன்பாடுகள் 3D மாடலிங், தொலை தொடர்பு மற்றும் அறிவியல், அதாவது டெலிகம்யூனிகேஷன் அண்ட் சயின்டிபிக் ப்ராடக்ட்ஸ், தொலை தொடர்பு மற்றும் அறிவியல் தயாரிப்புகள், கட்டடக்கலை மற்றும் அறிவியல், ஆர்கிடெக்சரல் அண்ட் இன்ஜினியரிங், வானியல் போன்றவற்றில் பொதுவாக பொருள் சார்ந்த தரவுத்தள மாதிரியானது பயன்படுத்தப்படுகிறது. பொருள் நோக்கு தரவுத்தள மாதிரியினுடைய நன்மைகள்: சிக்கலான செயல்பாடுகளை மிக எளிதாக கையாள முடியும். பொருள் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற முறையை பயன்படுத்தி மிக சிக்கலான செயல்பாடுகளை கூட மிக எளிதாக கையாள முடியும். மிக பெரிய எண்ணிக்கையிலான தரவுகளை கையாளுவதற்கு பொருள் சார்ந்த தரவுத்தள மாதிரியானது உகந்தது. பொருள் சார்ந்த தரவுத்தள மாதிரிகளை ஒன்றுக்கு மேற்பட்ட மென்பொருள்கள்ல பயன்படுத்த முடியும். ஜெம்ஸ்டோன் அப்படிங்கிற ஒரு டேட்டாபேஸ், C++, ஸ்மால் டாக், ஜாவா போன்ற மென்பொருள்களையும் அதை பயன்படுத்திக்க முடியும். பொருள் சார்ந்த தரவுத்தள மாதிரியினுடைய குறைபாடுகள்:
பொருள் சார்ந்த தரவுத்தள மாதிரியானது உறவுநிலை மாதிரியை போன்று பிரபலமானதாக இல்லை. பொருள் சார்ந்த தரவு மாதிரிகளை உருவாக்குபவர்கள் மிக குறைவு. ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டேட்டாபேஸை கிரியேட் பண்ற ப்ரோக்ராமர்ஸ் ரொம்ப குறைவா இருந்தாங்க. நிறைய மென்பொருள்கள் பொருள் சார்ந்த தரவு மாதிரியை ஆதரிக்கவில்லை. பொருள் சார்ந்த தரவுத்தள மாதிரிக்கென நிலையான வினவல் அமைப்பு இல்லை. அதாவது உறவுநிலை தரவுத்தளத்திற்கு SQL Structured Query Language அப்படிங்கிற ஒரு வினவல் அமைப்பு மொழி இருக்கிறது மாதிரி பொருள் சார்ந்த தரவுத்தள மாதிரிக்கு நிலையான வினவல் அமைப்பு மொழியானது கிடையாது. பொருள் சார்ந்த தரவுத்தள மாதிரியை கற்பது நான் புரோகிராமர்ஸ்க்கு ரொம்ப கடினமா இருந்துச்சு. பொருள் சார்ந்த தரவுத்தள மாதிரிக்கான எடுத்துக்காட்டு இது நம்முடைய புக்ஸ்ல இருக்கு. இங்க சேல்ஸ் பர்சன் அப்படிங்கறத ஒரு பொருளா கன்சிடர் பண்ணோம்னா அவருடைய பர்சனல் டீடைல்ஸ், நேம், ஏஜ், சேலரி இதெல்லாம் சேல்ஸ் பர்சனுடைய பண்புக்கூறுகள். அதுக்கடுத்து ஹேஸ் அக்கவுண்ட்ஸ், அவருக்கு அக்கவுண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த அக்கவுண்ட்ஸ்னுடைய டீடைல்ஸ். ஹேஸ் ஆர்டர்ஸ், அவர் என்னென்ன ஆர்டர்ஸ் எடுத்திருக்காரு. ஒர்க் சைன் அப்படின்னு பார்த்தோம்னா எந்த டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றாருங்கிறது ஒரு பொருள். அந்த டிபார்ட்மெண்ட்டுடைய பண்புக்கூறுகள் டிபார்ட்மெண்ட் நேம், பட்ஜெட், அந்த டிபார்ட்மெண்ட்ல எவ்வளவு பட்ஜெட்ஸ் அலாட் பண்ணிருக்காங்க. வசிப்பிடம் பற்றிய தகவல்களை பெறணும் அப்படின்னா அதற்குரியது அட்ரஸ். அட்ரஸ்னுடைய பண்புக்கூறுகள் ஸ்ட்ரீட் நேம், ஸ்ட்ரீட் நம்பர், சிட்டி, ஸ்டேட், ஜிப். இதெல்லாம் அட்ரஸ் அப்படிங்கிற ஒரு பொருளினுடைய பண்புக்கூறுகளா இருக்கும். இது போல பொருள் சார்ந்த தரவுத்தள மாதிரியில ஒரு பொருளானது தரவுகளையும் தரவுகளின் மீது என்னென்ன செயல்பாடுகள் செய்யணுமோ அதற்குண்டான செயல்பாடுகளையும் தன்னகத்துள் கொண்டிருக்கும். பொருள் சார்ந்த தரவுத்தள மாதிரியில தரவுகளுக்கு பாதுகாப்பு அதிகமா இருக்கும். அடுத்ததா நம்ம பார்க்க போறது RDBMS கருத்துரு. RDBMS அப்படிங்கிறது ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் என்பதன் குறுக்கம் ஆகும். அட்டவணை வடிவில் சேமிக்கப்படும் தரவுகளுக்கு பொதுவான தரவுத்தள மேலாண்மை அமைப்பாக RDBMS ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் உள்ளது. வணிக தொடர்புடைய தரவுகளை சேமிக்க பிளாட் ஃபைல் டேட்டாபேஸ், ஹைராரிக்கல் டேட்டாபேஸை விட ரிலேஷனல் டேட்டாபேஸ் அதிகமா பயன்படுத்தப்படுகிறது. ஏன் அப்படின்னா உறவுநிலை தரவுத்தளமானது சிக்கலான வினவல்களையும் பெரிய எண்ணிக்கையிலான தரவுகளையும் எளிதாக கையாளும் திறனை பெற்றிருக்கும். RDBMS அப்படிங்கிறது அட்டவணையில் சேமித்து வைக்கப்பட்டுள்ள தரவுகளின் மீது வினவல்களை செயல்படுத்தி தரவுகளை சேர்த்தல், புதுப்பித்தல், நீக்குதல், ஒரு குறிப்பிட்ட மதிப்பினை தேடி பெறுதல் போன்ற செயல்பாடுகளை செய்வதற்கு RDBMS ஆனது பயன்படுத்தப்படுகிறது. RDBMS ஒரு அட்டவணையில் சேமிக்கப்பட்டுள்ள தரவுகளை காட்சிப்படுத்தவும், அதாவது விஷுவல் ரெப்ரசன்டேஷன்ஸ் பயன்படுத்தப்படுகிறது. RDBMS அப்படிங்கிறது உறவுநிலை தரவுத்தளங்களுக்கென சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட தரவுத்தள மேலாண்மை அமைப்பு மென்பொருளாகும். புகழ்பெற்ற தரவுத்தள மேலாண்மை பயன்பாடுகள்ல மோஸ்ட்லி RDBMS கேட்டகரிக்குள்ள வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் Oracle, MySQL, IBM DB2, Microsoft SQL Server, இது போல புகழ்பெற்ற தரவுத்தள மேலாண்மை பயன்பாடுகள் எல்லாமே RDBMS கேட்டகரிக்குள்ள வந்துடும். உறவுநிலை தரவுத்தளத்தை பொறுத்த வரைக்கும் பின்வரக்கூடிய முக்கிய கூறுகள் அதுல இருக்கும். அட்டவணை, டேபிள், பதிவு, ரெக்கார்ட் ஆர் டியூபிள்ஸ், புலம் அல்லது நெடுவரிசை, ஃபீல்ட் ஆர் அட்ரிபியூட்ஸ், களம், டொமைன், ஸ்கீமா, திறவுகோள்கள். இது எல்லாமே உறவுநிலை தரவுத்தளத்தில் உள்ள முக்கிய கூறுகள். அடுத்து அட்டவணை. நம்ம லாஸ்ட் கிளாஸ்லே டேபிள்னா என்ன, ரெக்கார்ட்ஸ்னா என்ன, ஃபீல்ட்ஸ்னா என்னங்கிறதெல்லாம் பத்தி பார்த்திருக்கோம். ஜஸ்ட் ஒரு வாட்டி ரிமைண்ட் பண்ணிக்கலாம். அட்டவணை என்பது தொடர்புடைய தரவு அல்லது தகவல்களின் தொகுப்பிற்கு அட்டவணை என்று பெயர். கலெக்ஷன் ஆஃப் ரிலேட்டட் டேட்டா ஆர் இன்ஃபர்மேஷன்ஸ். இப்ப எக்ஸாம்பிள்ல இந்த டேபிள்ல ஒரு கிளாஸ்ல உள்ள 4 ஸ்டூடெண்டோட சப்ஜெக்ட் மார்க்ஸ், டோட்டல், ஆவரேஜ் இந்த டீடைலை சேவ் பண்ணிருக்கும். இந்த டேட்டாஸ் எல்லாமே ஒன்றோடு ஒன்று
தொடர்புடைய தரவுகளின் தொகுப்பாக அமைக்கப்பட்டிருக்கும். இந்த தொகுப்பிற்கு பேரு அட்டவணை. அடுத்ததா பதிவு, ரெக்கார்ட் ஆர் டியூபிள்ஸ். அட்டவணையில் கிடைமட்டமாக உள்ள ஒவ்வொரு வரிசையும் பதிவு என அழைக்கப்படும். அதாவது அட்டவணையில் உள்ள ஒவ்வொரு வரிசையும் பதிவு என அழைக்கப்படும். இப்ப இந்த டேபிள்ல செகண்ட் ரோஸ்ல ராஜா அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அவங்களுடைய தமிழ் மார்க்ஸ், இங்கிலீஷ் மார்க்ஸ், மேக்ஸ், சயின்ஸ், தென் டோட்டல், ஆவரேஜ், இது எல்லாமே ராஜா அப்படிங்கிற ஸ்டூடெண்டோட தொடர்புடைய தரவுகள். Each row in a table is referred as record, also known as tuple. நெடுவரிசை, field or column name or attribute. அட்டவணையில் உள்ள ஒவ்வொரு நெடுவரிசைக்கும் புலம் என்று பெயர். அட்டவணையில் உள்ள ஒவ்வொரு நெடுவரிசைக்கும் புலம் அப்படின்னு பேரு அல்லது அட்ரிபியூட்னு சொல்ல முடியும். அட்ரிபியூட் மீன்ஸ் பண்புக்கூறுகள். அடுத்ததா டொமைன், களம். டொமைன் என்பது அட்டவணையில் உள்ள ஒரு பண்புக்கூறுக்கான அனுமதிக்கப்பட்ட மதிப்புகளின் தொகுப்பாகும். ஃபார் எக்ஸாம்பிள், மேல உள்ள டேபிள்ல டோட்டல்ங்கிற ஃபீல்ட்ல கொடுக்கக்கூடிய மதிப்பானது கண்டிப்பா இன்டிஜர் வேல்யூவா தான் இருக்கணும். அங்க ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூவா நம்ம இன்புட் கொடுக்க முடியாது. அதே போல ஸ்டூடெண்ட் ஐடின்னு ஒரு காலம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸ்டூடெண்ட் ஐடிங்கிற காலம்ல கொடுக்கக்கூடிய மதிப்பு ஒரு முழு எண் மதிப்பாகத்தான் இருக்கணும். மந்த் ஆஃப் இயர் அப்படின்னு ஒரு அட்ரிபியூட்ஸ் இருந்துச்சுன்னா அதில் உள்ளிடக்கூடிய மதிப்பானது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் அப் டு டிசம்பர் வரைக்கும் ஒரு அக்செப்டபிள் வேல்யூவா இருக்கலாம். ஸ்டூடெண்ட் ஐடிங்கிற அட்ரிபியூட்ஸ்க்கு நாம ஃபர்ஸ்ட்ங்கிற மதிப்பையோ அல்லது 10.1 அப்படிங்கிற ஒரு ஃபிராக்ஷனல் மதிப்பையோ நாம இன்புட்டா கொடுக்க முடியாது. டேபிளை கிரியேட் பண்றப்பவே ஒரு அட்ரிபியூட்ஸ்க்கு என்ன வேல்யூஸ் இன்புட்டா கொடுக்கணும் அப்படிங்கறத நாம டொமைனா செட் பண்ணிக்க முடியும். அடுத்து நாம பார்க்க போறது ஸ்கீமா. ஒரு தரவுத்தளத்தின் வடிவமைப்பு ஸ்கீமா என அழைக்கப்படும். அதாவது ஒரு முழு தரவுத்தளத்தின் தருக்க ரீதியான அமைப்பை குறிக்கும் வடிவம் ஸ்கீமா என அழைக்கப்படும். ஒரு தரவுத்தளத்தில் உள்ள அட்டவணைகள் மற்றும் அட்டவணையில் உள்ள புலங்களுக்கு இடையேயான உறவுகளை பற்றி விவரிக்க உதவுவது ஸ்கீமா என அழைக்கப்படுகிறது. தரவுத்தள வடிவமைப்பை காட்சி வரைபடங்களாக, அதாவது விஷுவல் ரெப்ரசன்டேஷனா வெளிப்படுத்துவதற்கு ஸ்கீமாவானது பயன்படுத்தப்படும். ஸ்கீமா அப்படிங்கிறது ஒரு டேட்டா பேஸோட டயக்ராம் ஆர் அவுட்லைன் ஆர் மாடல் அல்லது விஷுவல் ரெப்ரசன்டேஷன் எப்படி வேணாலும் நாம சொல்ல முடியும். இதுல ஸ்கீமாவுக்கு 2 எடுத்துக்காட்டுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன்ல 3 அட்டவணைகளுக்கு இடையேயான தொடர்புகளை வெளிப்படுத்தும் ஸ்கீமாவானது வரையறுக்கப்பட்டுள்ளது. அதாவது கோர்ஸ், ஸ்டூடெண்ட், செக்ஷன், இந்த 3 அட்டவணைகளுக்கு இடையேயான தொடர்புகளை வெளிப்படுத்த ஸ்கீமாவானது பயன்படுத்தப்படுகிறது. இந்த வரைபடத்தை பாத்தீங்க அப்படின்னம்னா தரவுத்தள அட்டவணையின் வடிவமைப்பை மட்டுமே வெளிப்படுத்துமே தவிர தரவுத்தள அட்டவணையினுள் சேமிக்கப்பட்டிருக்கும் தரவுகளை வெளிப்படுத்தாது. இரண்டாவது எடுத்துக்காட்டுல டீச்சர் அப்படிங்கிற டேபிளுக்கும் சப்ஜெக்ட் அப்படிங்கிற டேபிளுக்கும் டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிற 3 அட்டவணைகளுக்கு இடையேயான தொடர்புகளை அதனுடைய தருக்க அமைப்பினையும் வெளிப்படுத்த ஸ்கீமாவானது பயன்படுத்தப்படுகிறது. 3 வகையான ஸ்கீமாஸ் இருக்கு. 1 பிசிக்கல் ஸ்கீமா, 2 லாஜிக்கல் ஸ்கீமா, 3 வியூ ஸ்கீமா. பிசிக்கல் ஸ்கீமா, பிசிக்கல் லெவல்ல ஒரு டேட்டாபேஸோட டிசைனை வெளிப்படுத்தக்கூடியது பிசிக்கல் ஸ்கீமா. அதாவது இந்த டைப்ல தரவானது எவ்வாறு சேமிக்கப்படுகின்றது, அதாவது ரெக்கார்ட்ஸ் ஸ்டோரேஜ் டிவைசஸ்ல எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படிங்கறதை பற்றி இது விவரிக்கும். இரண்டாவதா லாஜிக்கல் ஸ்கீமா, தருக்க ரீதியா ஒரு டேட்டாபேஸோட டிசைனை வெளிப்படுத்தக்கூடியது லாஜிக்கல் ஸ்கீமா. புரோகிராமர்ஸும் டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸும் இந்த லெவல்ல ஒர்க் பண்ணுவாங்க. இந்த லெவல்ல பதிவானது டேட்டா ஸ்ட்ரக்சர்ல எவ்வாறு சேமிக்கப்படும் என்பதை பற்றி விவரிக்கும். ஆனா டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் டீடைல்ஸ் இதிலிருந்து மறைக்கப்பட்டிருக்கும். தரவு கட்டமைப்பில் பதிவுகள் எவ்வாறு சேமிக்கப்படுகின்றன என்பதை பற்றி இந்த லெவல்ல விவரிச்சிருப்பாங்க.
ஆனா ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர் போன்ற விவரங்கள் இதிலிருந்து மறைக்கப்பட்டிருக்கும். மூணாவதா உள்ளது வியூ ஸ்கீமா. இது தரவுத்தள அமைப்புகளுடனான இறுதி பயனர் எண்ட் யூசர் தொடர்புகளை பற்றி விவரிக்கக்கூடியது. அதாவது யூசர் இன்டராக்ஷனை பற்றி விவரிக்கக்கூடியது வியூ ஸ்கீமா. ஃபார் எக்ஸாம்பிள், கஸ்டமர் டீடைல்ஸை ஒரு டேபிள்ல ஸ்டோர் பண்றோம் அப்படின்னா சேமிக்கப்படும் பதிவுகளானது நினைவகத்தில் பிளாக்ஸா சேவ் ஆயிருக்கும். அதாவது பைட்ஸ், கிகாபைட்ஸ், டெராபைட்ஸ் அப்படி சேவ் ஆயிருக்கும். இந்த விவரங்களானது பிசிக்கல் ஸ்கீமால ப்ரோக்ராமர்ஸ்டேந்து மறைக்கப்பட்டிருக்கும். லாஜிக்கல் ஸ்கீமா லெவல்ல பதிவுகளானது ஃபீல்ட்ஸ் அண்ட் அட்ரிபியூட்ஸ் மற்றும் அதோடு தொடர்புடைய தரவு வகைகளாக விவரிக்கப்படும். ப்ரோக்ராமர்ஸ் இந்த லெவல்ல ஒர்க் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, டேட்டாபேஸை பத்தி அவங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்க தொட்டு அவங்க இந்த லெவல்ல ஒர்க் பண்ணுவாங்க. வியூ ஸ்கீமா லெவல்ல எண்ட் யூசர்ஸ் கிராபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் மூலமா திரையில் தகவல்களை உள்ளிடவும் தேவையான தரவுகளை பெறவும் முடியும். தரவானது எவ்வாறு சேமிக்கப்படுகின்றது, எந்த தரவு சேமிக்கப்படுகின்றது போன்ற விவரங்கள் பயனருக்கு தெரிந்திருக்காது. அது போன்ற விவரங்கள் பயனரிடமிருந்து மறைக்கப்பட்டிருக்கும். அடுத்து திறவுகோல்கள், கீஸ். உறவுநிலை தரவுத்தளத்தில் திறவுகோலானது முக்கிய பங்கு வகிக்கிறது. அட்டவணையில பதிவுகளை தனித்தன்மையுடன் குறிப்பதற்கு திறவுகோலானது பயன்படுத்தப்படுகிறது. மேலும் இரண்டு அட்டவணைகளுக்கிடையே உறவினை ஏற்படுத்தவும் திறவுகோல்களானது பயன்படுத்தப்படுகிறது. திறவுகோல்கள்ல அடுத்து நம்ம பார்க்க போறது பிரைமரி கீ, முதன்மை திறவுகோல். முதன்மை திறவுகோலானது அட்டவணையில் உள்ள ஒவ்வொரு பதிவையும் தனித்தன்மையுடன் குறிப்பதற்கு பயன்படுகிறது. அதாவது அட்டவணையில் உள்ள பதிவுகளை தனித்தன்மையோடு குறிப்பதற்கு முதன்மை திறவுகோலானது பயன்படுத்தப்படுகிறது. முதன்மை திறவுகோலானது தனித்துவமான மதிப்புகளை கொண்டிருக்கும், நல் மதிப்புகளை ஏற்றுக்கொள்ளாது. அதாவது அட்டவணையில நாம எந்த புலத்திற்கு பிரைமரி கீ செட் பண்ணிருக்கோமோ அந்த புலத்துல உள்ள பதிவுகள், அந்த புலத்தில் உள்ள மதிப்புகள் தனித்துவமான மதிப்புகளாக இருக்கும். ஒரு அட்டவணையில ஒரு முதன்மை திறவுகோலை மட்டுமே நம்மால் அமைக்க முடியும். முதன்மை திறவுகோலானது ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட புலங்களை அடிப்படையாக கொண்டு அமைக்கப்படலாம். பிரைமரி கீ கன்சிஸ்ட் one or more than one attributes. ER வரைபடத்துல பிரைமரி கீ அட்ரிபியூட்ஸ் ஆனது அண்டர்லைனோட குறிப்பிடப்படும் அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப இந்த டேபிள்ல 3 அட்ரிபியூட்ஸ் இருக்கு. ஸ்டூடெண்ட் ஐடி, ஸ்டூடெண்ட் நேம், ஸ்டூடெண்ட் ஏஜ். ஸ்டூடெண்ட் நேம்ங்கிற அட்ரிபியூட்ஸை பிரைமரி கீயா செட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா ஒரு கிளாஸ்ல ஒரே பெயரினை கொண்ட ஒன்றுக்கு மேற்பட்ட மாணவர்கள் இருக்க முடியும். அதனால ஸ்டூடெண்ட் நேம்ங்கிற அட்ரிபியூட்ஸை பிரைமரி கீயா செட் பண்ண முடியாது. ஸ்டூடெண்ட் ஏஜ்ங்கிற அட்ரிபியூட்டையும் நம்மளால பிரைமரி கீயா செட் பண்ண முடியாது. ஒரு வகுப்புல ஒரே வயதினை உடைய மாணவர்கள் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் இருக்கலாம். அதனால ஸ்டூடெண்ட் ஏஜ்ங்கிற அட்ரிபியூட்ஸையும் நாம பிரைமரி கீயா செட் பண்ண முடியாது. ஸ்டூடெண்ட் ஐடிங்கிற காலத்தை பிரைமரி கீயா செட் பண்ணிக்க முடியும். ஏன் அப்படின்னம்னா ஒரு வகுப்புல ஒன்றுக்கு மேற்பட்ட மாணவர்களுக்கு கண்டிப்பா ஒரே ஐடி வழங்கப்பட மாட்டாது. ஸ்டூடெண்டோடைய ஐடி அப்படிங்கிறது ஒவ்வொரு மாணவருக்கும் தனித்துவமா இருக்கும். அதனால ஸ்டூடெண்ட் ஐடிங்கிற அட்ரிபியூட்ஸை பிரைமரி கீயா செட் பண்ணிக்க முடியும். ஸ்டூடெண்ட் ஐடி அப்படிங்கிற இந்த ஃபீல்டை முதன்மை திறவுகோலா அமைக்க முடியும். ஏன் அப்படின்னம்னா ஒவ்வொரு மாணவருக்கும் ஸ்டூடெண்ட் ஐடி என்பது தனித்துவமாக இருக்கும். அதாவது ஒரு மாணவருக்கு வழங்கப்பட்ட ஐடி எண்ணானது மற்றொரு மாணவருக்கு வழங்கப்படாது. சில சமயங்கள்ல ஒரு புலத்தை மட்டும் பேஸ் பண்ணி பிரைமரி கீயை செட் பண்ண முடியாது. அது போன்ற சூழ்நிலைகள்ல ஒன்றுக்கு மேற்பட்ட புலங்களை அடிப்படையாக கொண்டு பிரைமரி கீயை செட் பண்ணிக்க முடியும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இப்ப இந்த டேபிளை பார்க்கலாம். இந்த டேபிள்ல 3 அட்ரிபியூட்ஸ் இருக்கு. கஸ்டமர் ஐடி, ப்ராடக்ட் ஐடி, ஆர்டர் குவான்டிட்டி. கஸ்டமர் ஐடிங்கிற அட்ரிபியூட்டை பிரைமரி கீயா செட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா ஒரு வாடிக்கையாளர் ஒன்றுக்கு மேற்பட்ட பொருட்களை ஆர்டர் செய்ய முடியும். ஒரே வாடிக்கையாளர் ஒன்றுக்கு மேற்பட்ட பொருட்களை ஆர்டர் பண்ணலாம். சோ
கஸ்டமர் ஐடிங்கிற அட்ரிபியூட்டை நாம பிரைமரி கீயா செட் பண்ண முடியாது. அடுத்து ப்ராடக்ட் ஐடிங்கிற அட்ரிபியூட்டையும் பிரைமரி கீயா செட் பண்ண முடியாது. ஏனெனில் ஒன்றுக்கு மேற்பட்ட வாடிக்கையாளர்கள் ஒரே பொருளை ஆர்டர் பண்ண முடியும். அடுத்து ஆர்டர் குவான்டிட்டிங்கிற அட்ரிபியூட்டையும் பிரைமரி கீயா செட் பண்ண முடியாது. ஏனெனில் ஒன்றுக்கு மேற்பட்ட வாடிக்கையாளர்கள் ஒரே அளவிலான அல்லது எண்ணிக்கையிலான பொருள்களை ஆர்டர் பண்ண முடியும். ஸோ கஸ்டமர் ஐடி, ப்ராடக்ட் ஐடி, ஆர்டர் குவான்டிட்டி இந்த 3 அட்ரிபியூட்ஸையும் தனித்தனியா நம்மளால பிரைமரி கீயா செட் பண்ண முடியாது. இது போன்ற சூழ்நிலைகள்ல 2 அல்லது 2க்கு மேற்பட்ட புலங்களை அடிப்படையா வச்சு பிரைமரி கீயை செட் பண்ண முடியும். கஸ்டமர் ஐடிங்கிற அட்ரிபியூட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1011 அப்படிங்கிற ஐடி கொண்ட கஸ்டமர்ஸ் 2 முறை பொருள்களை ஆர்டர் பண்ணியிருக்காரு. ப்ராடக்ட் ஐடி அப்படிங்கிற அட்ரிபியூட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 923ங்கிற ஐடி கொண்ட ப்ராடக்ட் 2 முறை ஆர்டர் செய்யப்பட்டிருக்கு. அதே போல 931ங்கிற ஐடி கொண்ட ப்ராடக்ட் 2 முறை ஆர்டர் செய்யப்பட்டிருக்கு. ஸோ இந்த டேபிள்ல கஸ்டமர் ஐடியை அலோனா பிரைமரி கீயா செட் பண்ண முடியாது, ப்ராடக்ட் ஐடியை அலோனா பிரைமரி கீயா செட் பண்ண முடியாது. இது போன்ற சூழல்ல கஸ்டமர் ஐடி, ப்ராடக்ட் ஐடி இரண்டையும் இணைத்து பிரைமரி கீயா நாம செட் பண்ணிக்க முடியும். அடுத்து நம்ம பார்க்க போறது சூப்பர் கீ, மேன்மை திறவுகோல். சூப்பர் கீ அப்படிங்கிறது ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட புலங்களின் தொகுப்பாகும். அதாவது ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட புலங்களை அடிப்படையாக கொண்டு அட்டவணையில் உள்ள பதிவுகளை தனித்துவமாக அடையாளம் காண உதவும். சூப்பர் கீல ஒரு அட்ரிபியூட்ஸ் இருக்கலாம் அல்லது மோர் தென் ஒன் அட்ரிபியூட்ஸ் பேஸ் பண்ணியும் சூப்பர் கீயை செட் பண்ண முடியும். ஒரு சூப்பர் கீல ரெக்கார்ட்ஸை யூனிக்கா ஐடென்டிஃபை பண்றதுக்கு தேவையில்லாத அட்ரிபியூட்ஸும் கூட சேர்ந்து இருக்க முடியும். அட்டவணையில் உள்ள அனைத்து அட்ரிபியூட்ஸையும் பேஸ் பண்ணியும் நாம சூப்பர் கீயை செட் பண்ணலாம். இந்த டேபிள்ல 3 அட்ரிபியூட்ஸ் இருக்கு. ஸ்டூடெண்ட் ஐடி, ஸ்டூடெண்ட் என்ரோல்மெண்ட் நம்பர், ஸ்டூடெண்ட் நேம். ஸ்டூடெண்ட் ஐடி அப்படிங்கிறது ஒரு சூப்பர் கீயா செட் பண்ணிக்க முடியும். இந்த அட்டவணையில் உள்ள பதிவுகளை தனித்தன்மையோடு குறிப்பதற்கு ஸ்டூடெண்ட் ஐடி அப்படிங்கறத சூப்பர் கீயா செட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஸ்டூடெண்ட் என்ரோல்மெண்ட் நம்பர்ங்கிறதையும் நாம சூப்பர் கீயா செட் பண்ணிக்க முடியும். ஸ்டூடெண்ட் நேம் அப்படிங்கறத சூப்பர் கீயா செட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா ஒரே வகுப்புல ஒன்றுக்கு மேற்பட்ட மாணவர்கள் ஒரே பெயரினை கொண்டிருக்க முடியும். அடுத்து ஸ்டூடெண்ட் ஐடி, ஸ்டூடெண்ட் என்ரோல்மெண்ட் நம்பர் 2 அட்ரிபியூட்ஸையும் சேர்த்து சூப்பர் கீயை செட் பண்ண முடியும். அடுத்து இன்னொரு வகையா ஸ்டூடெண்ட் ஐடி, ஸ்டூடெண்ட் நேம் இது ரெண்டையும் சேர்த்து ஒரு சூப்பர் கீயை செட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஸ்டூடெண்ட் ஐடி, ஸ்டூடெண்ட் என்ரோல்மெண்ட் நம்பர், ஸ்டூடெண்ட் நேம் மூன்றையும் இணைத்து சூப்பர் கீயை செட் பண்ண முடியும். அடுத்து நாம பார்க்க போறது கேண்டிடேட் கீ, தேர்வு திறவுகோல். தேர்வு திறவுகோலும் அட்டவணையில் உள்ள பதிவுகளை தனித்தன்மையோடு குறிப்பதற்காக பயன்படுத்தப்படுகிறது. மேன்மை திறவுகோள்களின் தொகுப்பிலிருந்து தேர்வு திறவுகோலானது தேர்ந்தெடுக்கப்படுகிறது. மினிமல் செட் ஆஃப் சூப்பர் கீஸ். கேண்டிடேட் கீயை சிங்கிள் அட்ரிபியூட்டை பேஸ் பண்ணியோ அல்லது மோர் தென் ஒன் அட்ரிபியூட்டை பேஸ் பண்ணியோ அமைக்க முடியும். ஆனா ரிடண்டன்ட் அட்ரிபியூட்ஸ் இருக்கக்கூடாது. அதாவது தேவையற்ற பண்புகள் எதுவும் கேண்டிடேட் கீஸ்ல இருக்கக்கூடாது. குறைந்தபட்ச எண்ணிக்கையிலான புலங்களை கொண்டு அட்ரிபியூட்ஸை கொண்டு பதிவுகளின் தனித்தன்மையை உறுதி செய்கிறது. ஒரு அட்டவணையில ஒன்றுக்கு மேற்பட்ட கேண்டிடேட் கீஸ் இருக்கலாம். ஒவ்வொரு கேண்டிடேட் கீயும் ஒரு பிரைமரி கீயா ஆக்ட் பண்ணும். கேண்டிடேட் கீல நல் வேல்யூவை அக்செப்ட் பண்ணிக்கும். நல் வேல்யூ நம்ம இன்புட் கொடுக்க முடியும். லாஸ்ட் டேபிள நம்ம எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டா அதுல இருந்து ஸ்டூடெண்ட் ஐடி மற்றும் ஸ்டூடெண்ட் என்ரோல்மெண்ட் நம்பர் இந்த 2 அட்ரிபியூட்ஸையும் கேண்டிடேட் கீயா செட் பண்ண முடியும். எல்லா கேண்டிடேட் கீயுமே சூப்பர் கீன்னு சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா கேண்டிடேட் கீ ஆனது சூப்பர் கீல தான் நாம செலக்ட் பண்ணிக்கிறோம். அடுத்த வகுப்புல நாம கேண்டிடேட் கீயை எக்ஸாம்பிளோட விரிவா பார்க்கலாம். அடுத்து நாம பார்க்க போறது இணைப்பு திறவுகோல், காம்போசிட் கீ. ஒன்றுக்கு மேற்பட்ட பண்புகளை கொண்டு பதிவுகளை தனித்தன்மையுடன் குறிக்க உதவும் திறவுகோல் இணைப்பு திறவுகோல் என அழைக்கப்படும். காம்போசிட் கீயை காம்பவுண்ட் கீ அப்படின்னு சொல்ல முடியும், கூட்டு திறவுகோல் அப்படின்னு சொல்ல முடியும். சூப்பர் கீஸ், பிரைமரி கீ, கேண்டிடேட் கீ இது போன்ற கீஸ் எல்லாம் மோர் தென் ஒன் அட்ரிபியூட்டை பேஸ் பண்ணி அமைக்கப்பட்டிருந்தால் அதை நாம காம்பவுண்ட் கீன்னு சொல்ல முடியும்.
காம்பவுண்ட் கீல ஒரு அட்ரிபியூட்டை பேஸ் பண்ணி பதிவுகளை தனித்தன்மையோடு குறிக்க முடியுமான்னு கேட்டா அது அந்த அளவுக்கு உறுதியா சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த டேபிள்ல ஒவ்வொரு பாடத்திலும் அதிகபட்ச மதிப்பெண் பெற்ற மாணவர்களின் விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. ஸ்டூடெண்ட் ஐடி அப்படிங்கிறத திறவுகோலா செட் பண்ணலாம் அப்படின்னம்னா ஒரே மாணவர் ஒன்றுக்கு மேற்பட்ட பாடங்களில் அதிகபட்ச மதிப்பெண்களை பெற்றிருக்க முடியும். அதனால ஸ்டூடெண்ட் ஐடி அப்படிங்கிறத பதிவுகளை தனித்தன்மையோடு குறிப்பதற்கு பயன்படுத்த முடியாது. ஸ்டூடெண்ட் கிளாஸ் அப்படிங்கிறத கீயா செட் பண்ண முடியுமானா ஒரே வகுப்புல ஒன்றுக்கு மேற்பட்ட மாணவர்கள் வெவ்வேறு பாடங்கள்ல அதிகபட்ச மதிப்பெண்களை பெற்றிருக்க முடியும். அதனால ஸ்டூடெண்ட் கிளாஸ் அப்படிங்கறத மட்டும் காம்போசிட் கீயா செட் பண்ண முடியாது. சப்ஜெக்ட்ங்கிற அட்ரிபியூட்டை பேஸ் பண்ணி கீயை செட் பண்ண முடியுமானா ஒன்றுக்கு மேற்பட்ட மாணவர்கள் ஒரு பாடத்தில் அதிகபட்ச மதிப்பெண்களை பெற்றிருக்க முடியும். அதனால சப்ஜெக்ட்ங்கிறத மட்டும் நாம கீயா செட் பண்ண முடியாது. ஹையஸ்ட் மார்க்ஸ் அப்படிங்கறத கீ அட்ரிபியூட்டா செக் பண்ணலாம். கீ அட்ரிபியூட்டா செட் பண்ணலாம்னா ஒரே மதிப்பெண்ணை வெவ்வேறு பாடங்களில் பல்வேறு மாணவர்கள் பெற்றிருக்க முடியும். அதையும் தனியா கீயா செட் பண்ண முடியாது. இம்மாதிரியான சூழ்நிலைகள்ல 2 அல்லது 2க்கு மேற்பட்ட அட்ரிபியூட்ஸை சேர்த்து பதிவுகளை தனித்தன்மையோடு குறிப்பதற்கு கீஸை நம்ம உருவாக்க முடியும். இந்த அட்டவணையில ஸ்டூடெண்ட் ஐடியையும் சப்ஜெக்டையும் நாம கீயா செட் பண்ணலாம். சோ 2 அல்லது 2ற்கு மேற்பட்ட பண்புக்கூறுகளை அடிப்படையாக கொண்டு அமைக்கப்படும் திறவுகோல்கள் கூட்டு திறவுகோல் காம்பவுண்ட் கீ அல்லது இணைப்பு திறவுகோல் என அழைக்கப்படும். ஸ்டூடெண்ட்ஸ், நாம இதுவரைக்கும் இந்த கிளாஸ்ல பல்வேறு வகையான DBMS தரவுத்தள மாதிரிகள், படிநிலை தரவுத்தள மாதிரி, வலையமைப்பு தரவுத்தள மாதிரி, உறவு நிலை தரவுத்தள மாதிரி, பொருள் நோக்கு தரவுத்தள மாதிரி, பல்வேறு வகையான தரவுத்தள மாதிரியினுடைய நன்மைகள், குறைபாடுகள் இதையெல்லாம் பத்தி பார்த்தோம். மேலும் டேபிள்னா என்ன, ரெக்கார்ட்ஸ்னா என்ன, அட்ரிபியூட்ஸ் இதையெல்லாம் பத்தி பார்த்துருக்கோம். ஸ்கீமாஸ், டைப்ஸ் ஆஃப் ஸ்கீமாஸ், லாஜிக்கல் ஸ்கீமா, பிசிக்கல் ஸ்கீமா, வியூ ஸ்கீமா இதையெல்லாம் பத்தி பார்த்தோம். மேலும் பல்வேறு வகையான கீஸ், முதன்மை திறவுகோல், கேண்டிடேட் கீ, சூப்பர் கீ இதையெல்லாம் பத்தி பார்த்துருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து வரக்கூடிய வகுப்புல வெளித்திறவுகோல்னா என்ன, ER மாடல், என்டிட்டி ரிலேஷன்ஷிப், ஒரு பொருள், டைப்ஸ் ஆஃப் என்டிட்டிஸ், அட்ரிபியூட்ஸ், டைப்ஸ் ஆஃப் அட்ரிபியூட்ஸ், ரிலேஷன்ஷிப், பல்வேறு வகையான உறவு நிலைகள், இன்ட்ரடக்ஷன் டு SQL, ஒரு டேட்டாபேஸ் எப்படி கிரியேட் பண்றது, டேட்டாபேஸோட கமாண்ட்ஸ், பல்வேறு வகையான தரவுத்தள கட்டளைகள் இதையெல்லாம் பத்தி நாம அடுத்து வரக்கூடிய வகுப்புல பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட்.